நான் இங்கேயே பேசிட்டேன் பதில். பெரியாரை சொல்லாததே நாங்கள் எப்பொழுதும் கிடையாது. நாங்கள் தான் எப்பயுமே சொல்கிறது, பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் நடக்கிற ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழக முதலமைச்சர் பல இடங்களிலே பல நேரங்களிலே சொல்லி இருக்கிறார். ஆகவே இது ஏதோ இன்னைக்கு புதுசாக வந்துட்டு எங்கேயுமே ஆள் இல்லாதெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் அங்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருக்கே மனசாட்சியோடு சிந்தித்தா தெரியும். அதை அவர் சிந்திக்காமல், அதுவும் குறிப்பாக டூப்ளிகேட்டு ஃபோட்டோவை எடுத்து அனௌன்ஸ் பண்ணி நான் தான் பிரபாகரனுக்கு அவருக்கே பெரியாரை பற்றி எந்த அளவிற்கு சிறப்பாக பேசியிருக்கிறார் என்பதெல்லாம் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாதது அல்ல. அந்த அளவிற்கு தமிழின் மீதும் திராவிட உணர்வின் மீதும், திராவிடம் என்பது இனம், தமிழ் என்பது மொழி, இந்த இரண்டும் இணைந்து செயல்படுவது தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியை யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. இது தமிழர்களினுடைய ஆட்சி, தமிழர்களுக்காக நன்மை செய்கிற ஆட்சி. அந்தந்த நாட்டிலும் மாநிலத்திலும் இருப்பவர்கள் அவரவர்கள் மொழியை வளர்ப்பதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே தமிழகத்தை பொறுத்த வரையில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு காரணமாக இருந்ததே பேரறிஞர் அண்ணாதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையிலே இந்த தமிழ் மொழிக்காக என்றும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற, என்றும் உயிரை கொடுத்து கொண்டிருக்கிற, இந்த இந்தி நுழையக்கூடாது, தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு இளைஞர்களாக இருக்கிறது பொழுது கூட பல பேர் உயிர் நீத்ததை அறிவீர்கள். அந்த நினைவு நாளைத்தான் 25ஆம் தேதியும் நாம் கொண்டாடவிருக்கிறோம். ஆகவே யாரோ சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லி அவர் என்ன நினைக்கிறார், இந்த மாதிரி எதனா பேசினாவது நம்ம பேர் டிவியெல்லாம் வராதா, நீங்கள்லாம் எல்லாம் போட மாட்டீங்களா என்ற அடிப்படையிலே செய்யப்படுகிற ஒரு பிரச்சார உக்தி தானே தவிர அவருக்கு பெரியார் மீது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான எந்த காலத்திலும் அவர் மீது விருப்பம் வராது. எப்பொழுதும் பெரியார் வழியில், அண்ணா வழியில், கலைஞர் வழியில் நடப்பதுதான் இந்த ஆட்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிற பொழுது கூட அண்ணா சொன்னது பெரியார் வழியில் நடப்போம் என்பதுதான் அந்த வழியிலே நடந்தது.